1000 ஆண்டுகளுக்கு முன்னால் தஞ்சாவூரில் ஒரு கோவில் எழுந்தது. அது வெறும் கல்லாலான கட்டிடம் இல்லை. அது ஒரு பெரிய அமைப்பு. அது வெறும் வழிபாட்டு தலம் மட்டும் இல்லை. அது பதிவுகளின் மையம். அது பொருளாதாரத்தின் மையம். அது சமூக ஒழுங்கின் ஒரு பகுதி. அதுதான் ராஜராஜ சோழன் கட்டிய பிரகதீஸ்வரர் கோவில். இன்று நாம் அதை பெரிய கோவில் என்று அழைக்கிறோம். ஆனால் அப்போது அது இன்னும் பெரிய பங்காற்றியது. இன்று பேங்க் என்றால் என்ன நினைப்போம்? பணம் வைக்கும் இடம், கணக்கு வைத்திருக்கும் இடம், கடன் தரும் அமைப்பு. அதே மாதிரி அல்ல, ஆனால் அதை நினைவுபடுத்தும் சில பணிகளை சோழர் கால கோவில்கள் செய்தன. அதனால்தான் இந்த சப்ஜெக்ட் இவ்வளவு முக்கியம். ராஜராஜ சோழன் கிபி 985 முதல் 1014 வரை ஆட்சி செய்தார். அவரது ஆட்சியில் கட்டப்பட்ட இந்த கோவில் கல்வெட்டுகள் மூலம் பேசுகிறது. கல்வெட்டுகள் என்ன சொல்கின்றன? யார் என்ன கொடுத்தார்கள், எதற்காக கொடுத்தார்கள், எப்படி பயன்படுத்தப்பட்டது என்பதை சொல்கின்றன. தங்கம், வெள்ளி, நிலம், நெல், மற்ற வளங்கள் கோவிலுக்கு வழங்கப்பட்டன. இவை வெறும் பக்தி நன்கொடைகள் இல்லை. இவைகளுக்கு ஒரு செயல்பாட்டு நோக்கம் இருந்தது. இங்கே ஒரு முக்கியமான சொல் வருகிறது, கழஞ்சு. சோழர் காலத்தில் தங்கம் கழஞ்சு கணக்கில் பதிவு செய்யப்பட்டது. அதாவது யாராவது தங்க நன்கொடை அளித்தால் அது எத்தனை கழஞ்சி என்று கல்வெட்டில் எழுதப்படும். ஆனால் அந்த தங்கம் உடனே செலவிடப்படவில்லை. பல இடங்களில் மூலதனம் பாதுகாக்கப்பட்டது. அதிலிருந்து வரும் வருவாய்தான் சேவைகளுக்கு பயன்படுத்தப்பட்டது. இதுதான் இந்த அமைப்பின் ஆழம். மூலதனம் ஒரு பக்கம், அதன் பயன் மற்றொரு பக்கம். இது ஒரு என்டோமென்ட் மாதிரி வேலை செய்தது. உதாரணத்திற்கு, நிரந்தர விளக்கு எரிய வேண்டும் என்றால் அதற்காக தங்கம் அல்லது நிலம் நன்கொடையாக வழங்கப்படும். அந்த மூலதனத்திலிருந்து கிடைக்கும் வருவாயால் எண்ணெய் வாங்கலாம், நெய் வாங்கலாம், விளக்கை தொடர்ந்து எரியச் செய்யலாம். அதேபோல் நைவேத்தியம் செய்வதற்கும் இத்தகைய நன்கொடைகள் ஒதுக்கப்பட்டிருக்கலாம். இது வழிபாட்டை நிரந்தரமாக்கியது. இதை கவனியுங்கள். கோவில் டொனேஷன் பாக்ஸ் இல்லை. அது நன்கொடையை நிரந்தர சேவையாக மாற்றும் அமைப்பு. அடுத்து நில வருவாய். கோவிலுக்கு நிலங்கள் வழங்கப்பட்டன. அந்த நிலங்களிலிருந்து வரும் வருவாய் கோவிலின் பொருளாதார அடிப்படையாக இருந்தது. இது ஒரே தடவை வரும் நன்கொடை இல்லை. இது திரும்ப திரும்ப வரக்கூடிய வருமானம். இன்று ரெக்கரிங் இன்கம் மாடல் என்று சொல்வதை அப்போது நிலமே செய்தது. நிலம் என்றால் வெறும் மண் அல்ல, அது நீர், உழவு, விளைச்சல், வரி மற்றும் சமூக வாழ்வோடு இணைந்த செல்வம். அதனால்தான் நில நன்கொடை மிக முக்கியம். சில நேரங்களில் கோவில் நிதி வருவாய் உண்டாக்கும் வகையில் ஒப்படைக்கப்பட்டிருக்கலாம். அந்த வருவாய் சேவைகளுக்கு பயன்படுத்தப்பட்டது. ஆனால் இங்கே நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், ஒவ்வொரு வகை முதலீட்டையும் நாம் நேராக பிசினஸ் லோன் என்று சொல்ல முடியாது. ஆனால் இன்கம் பெரிங் என்டோமென்ட் என்று சொல்லலாம். இதனால் கோவிலுக்கு வந்த செல்வம் அன்றே மறைந்துவிடவில்லை. அது தினசரி சேவையாக, விளக்காக, நைவேத்தியமாக தொடர்ந்து செயல்பட்டது. பிரகதீஸ்வரர் கோவில் ஒரு பெரிய எம்ப்ளாயர் ஆகவும் இருந்தது. பலவிதமான பணியாளர்கள் அதனோடு இணைந்திருந்தனர். பூசாரிகள் மட்டும் இல்லை. நடன கலைஞர்கள், இசைக்கலைஞர்கள், கணக்காளர்கள், காவலர்கள், கைவினைஞர்கள் என பலர் இந்த அமைப்பில் இருந்தனர். சில பதிவுகள் நூற்றுக்கணக்கான பெயர்களைச் சொல்கின்றன. அவர்களின் வேலைகளையும் குறிப்பிடுகின்றன. அதாவது கோவில் ஒரு வர்ஷிப் சென்டர் மட்டுமல்ல, அது ஒரு ஸ்ட்ரக்சர்ட் ஒர்க் ஃபோர்ஸ். இந்த ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்கப்பட்டது. அது எல்லாம் பணமாக மட்டும் இல்லை. நெல், நிலம், உரிமைகள், மற்ற அக்ரேரியன் பெனிஃபிட்ஸ் மூலமாகவும் இருக்கலாம். இதிலிருந்து ஒரு பெரிய விஷயம் புரிகிறது. கோவில் ஆன்மீக மையம் மட்டும் இல்லை. அது உள்ளூர் பொருளாதார மையத்தோடு இணைந்த ஒரு உயிருள்ள நிறுவனம். இவ்வளவு பெரிய அமைப்பு எப்படி சீராக நடந்தது? அதற்கான பதில் கல்வெட்டு. இன்று லெஜர் புக் இருப்பது போல அப்போது கல்வெட்டு இருந்தது. கல்வெட்டு என்பது நிரந்தர பதிவு.
அதை எளிதாக மாற்ற முடியாது. அது வெளிப்படையாக பொதுமக்களின் பார்வைக்கு இருக்கும். அதனால் அக்கவுண்டபிலிட்டி உருவாகும். யார் என்ன கொடுத்தார், எதற்காக கொடுத்தார், எந்த சேவை நடக்க வேண்டும், இவை அனைத்தும் பதிவாகின. இதனால் டிரான்ஸ்பரன்சி வந்தது. இதனால் நிதி ஒழுங்கு வந்தது. இதனால் சமூக நம்பிக்கை வந்தது. இதுவே அந்த அமைப்பின் பேக்போன். மதப்புனிதமும் இதில் ஒரு முக்கிய பங்கு வகித்தது. சேவைக்காக கொடுக்கப்பட்ட நன்கொடையை தவறாக பயன்படுத்துவது எளிதான விஷயம் இல்லை. அதோடு அரசின் அதிகாரமும் இருந்தது. தவறான பொருளாதார மேலாண்மைக்கு கடுமையான தண்டனைகள் இருந்தன. அதனால் புனிதமான நம்பிக்கையும் மற்றும் சட்டப்பூர்வ அதிகாரமும் இரண்டும் சேர்ந்து ஒரு ஒழுங்குமுறையை உருவாக்கின. இதனால் சோழர் கால கோவில்கள் வழிபாட்டு தலங்கள் மட்டும் அல்ல, செல்வம், பதிவு மற்றும் நிர்வாகம் இணைந்த பொருளாதார அமைப்புகளாக தெரிகின்றன. அதனால் இறுதியாக நாம் சொல்ல வேண்டியது என்ன? ராஜராஜ சோழன் ஒரு மாடர்ன் பேங்க் கட்டவில்லை. ஆனால் நிதி, வழிபாடு, நில வருவாய், பதிவு, வேலைவாய்ப்பு இணைந்த அமைப்பை உருவாக்கினார். அந்த அமைப்பின் மைய சின்னம் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில். அதனால் இது ஒரு கோவில் மட்டும் இல்லை, இது ஒரு பதிவு செய்யப்பட்ட இன்ஸ்டிடியூஷன். இந்த தலைப்பில் நாம் நினைவில் வைக்க வேண்டிய சொற்கள்: கல்வெட்டு, கழஞ்சு, நன்கொடை, நில வருவாய், நைவேத்தியம், நிரந்தர வழிபாட்டு வசதி மற்றும் டெம்பிள் எக்கானமி. சோழர் காலத்தில் தங்கம் கழஞ்சு கணக்கில் கோவிலுக்கு வந்தது. அந்த மூலதனத்தின் வருவாய் விளக்குகளாக இருந்தது. அதே வருவாய் நைவேத்தியமாக மாறியது. அதே வருவாய் சேவையாக தொடர்ந்தது. இதனால்தான் இந்த தலைப்பு இன்றும் உயிருடன் இருக்கிறது. 1000 ஆண்டுகளுக்கு முன்பே மூலதனத்துக்கு ஒரு கணக்கு இருந்தது. அந்த கணக்கு கல்லில் பொறிக்கப்பட்டிருந்தது. மேலும் ஒரு புதுமையான தலைப்புடன் அடுத்த காணொளியில் தொடர, ஸ்ரவ்யா இன்சைட்ஸை சப்ஸ்கிரைப் செய்து பின்தொடருங்கள்.